வணக்கம் 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 வணக்கம். அன்பு தமிழ் யூடியூப் சேனலை கிளிக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு செய்தி, தமிழ் உலகமே அஞ்சி நடுங்கும் ஒரு அருமையான பெண்பால் புலவர் யார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அவர் பற்றிய ஒரு சிறு கதையை நாம் சந்திப்போம். தமிழ் உலகத்தில் அனைவரையும் புலவர் பெருமக்கள் ஆட்டி படைத்த அந்த தமிழ் பெண்பால் புலவர் ஔவையார் என்பது நாம் தெரிந்த விஷயம். இந்த ஔவையார் ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவனிடம் ஏமாந்து போன கதை உங்களுக்கு தெரியுமா? ஆச்சரியத்திற்கும் ஆச்சரியம். இதோ அந்த கதையை பார்ப்போம். ஒரு நாள் அவை பிராட்டியார் பல அரச பெருமக்களை பார்த்துவிட்டு ஒரு காட்டு வழியாக வந்து கொண்டிருக்கிறாள். தாகம், நடுக்கம், பசி, வியர்வை இவையெல்லாம் அவளை வாட்டி வதக்குகின்றன. அங்கிருந்து நாவல் மரத்தை பார்த்தாள். நிழல் திறந்த மரம். அருமையாக அமர்ந்தாள். காலை நீட்டி போட்டு சிந்திக்க ஆரம்பித்து விட்டாள். அந்த மரத்தின் மேலே ஒரு ஆடு மேய்க்கு சிறுவன் நாவல் பழம் சாப்பிட்டு கொண்டிருந்தான். இந்த கதை வேடிக்கையான கதைதான். ஆனாலும் எவ்வளவு ஒரு செய்தியை சொல்லக்கூடியதாக இருக்கிறது என்பதை பார்க்கலாம். அந்த பையன் பாட்டியை பார்த்து, பாட்டி, நாவல் பழம் சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டான். பாட்டி பெரிய பெண்பால் புலவர் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பல வெட்கம், மானம் இதெல்லாம் அவளுக்கு அதிகமாக உண்டு. ஆனால் பசி வந்து விட்டால் பத்தும் பறந்துவிடும் என்பார்கள். அந்த இடத்தில் அவை சந்தித்ததும் அதுதான். சரி பார்த்தாள். சரி போடுப்பா அப்படின்னு என்று சொன்னாள். அவன் பலபல என்று நாவல் மரத்தை இழுக்க பழம் கீழே சிந்தியது. நல்ல வெள்ளை மணல். அந்த மணல் பழம் விழுந்தால் உங்களுக்கு என்ன ஆகும் என்று தெரியும். நஞ்சு விட்டது. பாட்டி பசி, தாகம் கடுமையாக இருந்ததனால் விடுவிடு என்று எழுந்து சென்று பழத்தை பொறுக்கினாள். என்று ஊதினாள். சாப்பிட்டாள். அந்த நேரம் பார்த்து அந்த ஆடு மேய்க்கும் சிறுவன் கேட்டாம்பார் கேள்வி. அதுதான் ஆச்சரியத்திற்குரிய கேள்வி. பாட்டி, பழம் ரொம்ப சுடுகிறதோ என்று கேட்டான். அவைக்கு அத்தனையும் கெட்டது. தோற்றுவிட்டாள் சிறுவனிடம். ஆனால் அதை வெளிப்படுத்தாமல் விடவில்லை. அதுதான் அவளிடத்திலே ஒரு ஆச்சரியம். எல்லாம் இருந்தாலும் எது எங்கே நடக்கிறதோ அதை அப்படியே வெளிப்படுத்தக்கூடியவள் அவை. அதற்கு சான்றுதான் சொல்றா பாருங்கள். கருங்காலி கட்டைக்கு நானா கோடாரி, கருங்கதலை தண்டுக்கு நானோ, கருங்காலி கட்டைக்கு நானோ கோடாரி, இருங்கதலை தண்டுக்கு நானோ, அருங்கானீர் கார்மேக்கும் காளைக்கு தோற்றனனி, ஈரிரவு என்கண் துஞ்சா என்று வெளிப்படையாக ஔவையார் பாடியது நம் எல்லோர் மனதையும் ஆச்சரியப்பட செய்வது. அந்த ஆடு மேய்க்கும் சிறுவனிடம் அறிவுமிகுந்த சான்றோர்களை அடக்கி வைத்த அவை பாட்டி அன்று தோற்று விழுந்தாள் என்பதை வெளிப்படையாக எழுதி வைத்து சென்றிருக்கிறாள் ஔவையார். கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். இன்னும் பல அரிய பெரிய ஆச்சரியப்படக்கூடிய செய்திகள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தமிழ் பற்றிய வீடியோவில் வந்து சேரும். நன்றி. மறக்காமல் இந்த அன்பு தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.